வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச பூரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பூரி பண்ணுறதுக்கு இந்த கப்புக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 250 கிராம் இருக்குது. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். பூரி கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும், ஸோ அதனால் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். அது கூடவே ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து மாவு பசைஞ்சிக்கலாம். கொதிக்கிற அளவுக்கு சூடு தேவையில்லை, கையில் தொடுற அளவுக்கு வெது வெதுப்பாக ஹீட் இருந்தால் போதும். ஹாட் வாட்டரில் மாவு பசையும் போது பூரி நல்லா சாஃப்டாக வரும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா பூரி நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணிடும். நல்லா கையால் அமுத்தி விட்டு தேய்ச்சிக்கோங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் மாவு பிசைய நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வச்சிடலாம். மாவு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும், அதுக்காக தான். பூரிக்கு மாவு பசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம டிப்ஸ் பார்த்துக்கலாம். நாம் கோதுமை மாவில் பூரிக்கு தேவையான மாவு எடுத்ததுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற மாவு நம்ம அப்படியே எடுத்து வச்சுருப்போம். அதில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வண்டு பூச்சி ஏதாச்சும் வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் கொஞ்சமாக உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் பூச்சி எதுவுமே வராது. நாம் அரைச்சி வைக்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த கோதுமை மாவு அது மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஹோட்டலில் போய் பூரி சாப்பிடும்போது பூரி நல்லா கிறிஸ்பியாக பஃப்னு இருக்கும், அமுங்கியே போகாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் வீட்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மாவு பிசையும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து அதை நீங்கள் மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் நார்மலாக மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு பண்ணும்போது பூரி உங்களுக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல பஃப்னு இருக்கும், அமுங்கி போகாது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாவில் இப்போ நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதில் 12 பூரி வரும். ஸோ 12 பீஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். எல்லா மாவுலேயும் உருண்டை பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை மாவு எடுத்து பூரி கட்டையில் வச்சுட்டு தேய்ச்சிக்கோங்க. ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு கட்டைக்கு மேலே தூவி விட்டுட்டு தேய்ச்சிங்கன்னா ஒட்டாமல் வரும். இது மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் 2 சைடும். பூரியோட திக்னஸ் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும், ஈவனாக இருக்க மாதிரி உருட்டிக்கோங்க. அது மாதிரி பூரி உருட்டும் போது இப்படியெல்லாம் மடிஞ்சிருச்சு அப்படின்னா பூரி உப்பெல்லாம் வராது. ஸோ அப்படி மடியக்கூடாது, அது பார்த்து உருட்டுங்க. நீங்கள் பூரி ப்ரெஷரில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுனா கூட பண்ணி எடுத்துக்கலாம். பூரி ப்ரெஷரில் 2 பக்கமும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மிடில் மாவு வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ரொம்பவே ஈஸியாக வந்துடும். கையில் தான் தேய்ச்சி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு திக்னஸ் வேணும். ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா தான் பூரி போடணும்.
ஆயில் சூடாயிடுச்சு. பூரி போட ஆரம்பிச்சிடலாம். பூரியோட சென்டரில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ பூரி உப்பி வரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக பூரி ரெடி பண்ணியாச்சு. பூரிக்கு சைடிஷ்க்கு இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஆலு பாஜி பண்ணியிருக்கேன். மும்பையில் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ். இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இது பூரி பாருங்கள், ரொம்ப பஃப்னு வந்திருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.